நிச்சயமா மிதுன ராசி அன்பர்களுக்கு டிப்ரெஷனை ஈஸியாக தூக்கி போடுறான் ராசி தான். இந்த ராசி கலகலப்பான ராசி, அறிவு மிக்க ராசி, எல்லோரிடம் சகஜமாக பழகிற ராசி. அதை அட்வான்டேஜாக எடுத்த ஒரு சிலர். முதல்ல இந்த ராசி அன்பர்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறது, இந்த டிப்ரெஷன்லேருந்து இவங்க தப்பிக்கணும். இப்போ எனக்கு இந்த பதிவு முன்னாடியே நான் பார்க்கல, நான் இவங்களோட நட்பாக இருக்கேன், உறவாக இருக்கேன், தொல்லை தாங்க முடியல, என்ன பண்ணலாம் சார் பரிகாரம்? நிச்சயமாக ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் வந்து அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். அஸ்ட்ராலஜர் அப்படிங்கும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜாதகம் ஜோதிடம் நீங்கள் பார்த்துக்கலாம். நியூமராலஜி அப்படிங்கும் பொழுது எண் கணிதமும் அடங்குங்க. எண் கணிதத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவை, என்ன நம்பர்ஸ் வேணும், காருக்கான நம்பர் உங்களுக்கு வேணுமா, மொபைல் நம்பர் உங்களுக்கு தேவையா, மொபைல் நம்பர் எந்த நம்பர் உங்களை நல்லா உயர்த்தி விடும், எந்த கார் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணால் நல்ல உயரத்துக்கு செல்ல முடியும், இந்த மாதிரி எண்கள் மூலமா பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். நியூமராலஜி சாருக்கு தெரியும்னு சொல்லிட்டு இவங்க வேற யாருமே இல்லை, நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கு சார். உங்க பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. மக்களுக்கு நீங்க கொண்டு செல்லக்கூடிய விதங்களும் அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு. ரொம்ப சூப்பரா நீங்க புக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு புத்தகத்தை படிச்சாலே போதும், மக்கள் வந்து அவங்களும் ஒரு ஜோதிடர் ஆயிடலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த புக்கில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்கு. நான் படிச்சு பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருக்கு சார். அதை மக்களுக்கு அந்த புக்கையும் நான் இப்போ அறிமுகப்படுத்திடுறேன். இதுதான் அந்த புக்கு. இந்த புக்கை நீங்கள் படித்தாலே போதும், நீங்களும் ஒரு ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடர் ஆவதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த ஒரு புக்கில் இருக்குங்க. இந்த ஒரு புக்கை படித்தா மட்டும் போதும், நமக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக பழகிக்க முடியும். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் ஜாதகம் பார்ப்பதற்கு இந்த ஒரு புக்கு போதும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தெளிவான விளக்கங்கள் வந்து இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக்கை சார்கிட்ட கொரியரில் வாங்கிக்கலாம். அதை தவிர்த்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயும் இந்த புக் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான டாபிக்கு நம்ம போயிடலாம் சார். ரொம்ப சிறப்பான டாபிக் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு மூளையை கசக்கி இந்த டாபிக் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா டிப்ரெஷன். டிப்ரெஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் சார், காமனான ஒரு விஷயம்னு சொல்லிடலாம். ஸோ ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் டிப்ரெஷனை கொடுக்கக்கூடிய அந்த நபர் வேறு ஒரு ராசிக்காரராக இருக்கலாம், இல்லை அவங்க ராசிலே இருக்கலாம், யாராக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம அழகாக இன்னைக்கு பார்த்துடலாம். அதை பற்றி மக்களுக்காக சொல்லிடுங்களேன். முதல்ல வணக்கம். டிப்ரெஷன் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சொத்து சேர்க்குற மாதிரி எல்லாரும் சேர்த்து வச்சுருக்கிற ஒரு காரணம் பார்த்திங்கன்னா அது டிப்ரெஷனாக தான் இருக்குது. உண்மை. ஏன்னா டிப்ரெஷனுங்கிறது இது ஒரு வித நோய் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். முதல்ல இந்த எந்த சொத்து இருக்கோ சுகம் இருக்கோ, இந்த டிப்ரெஷன் விட்டு வெளியே வந்தாலே நமக்கு மூளை கரெக்டாக இருந்து பர்ஃபெக்ட், அந்த தெளிவான மனநிலை வந்து எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடியது. ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இப்போ யார் என்ன அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுட்டா அவர்களை விட்டு விலகி நிற்பது நல்லது, இல்லை தவிர்த்தரலாம். குறிப்பிட்ட ராசி மாதிரி குறிப்பிட்ட உறவுகளில் ஒரு ராசிக்கு, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில உறவுகள் ஒரு சில வேலை செய்யும் அந்த மாதிரி வரும். ஒருத்தருக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சிலர் கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை மாமியார் மாமனாராக இருக்கலாம், இல்லை நண்பர்களாக இருக்கும். இதே இது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் சார் எனக்கு வர கிளைண்ட்லாம் இப்படி பிரச்சனையாகவே இருக்குது, பணம் என்கிட்ட வாங்கினவங்க திருப்பி கொடுக்கல. அப்போ இது மாதிரி ஒவ்வொரு ராசினருக்கும் ஒரு தொந்தரவு கொடுக்குது. உங்கள் ராசிக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வரும், ரொம்ப கவனமாக இருக்கணும். தெரியாமல் வாங்குற வரைக்கும் நல்லாயிருக்கும், ஆனால் அந்த அனுபவிக்கும் போது எனக்கு கஷ்டம் தெரியும். அப்போ அந்த டிப்ரெஷன் நபர் இந்த ராசியில் தெள்ள தெளிவாக சொல்ல போகிறேன். நிச்சயமாக மக்களுக்கு பயனுள்ளதாக மாறப்போகுது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய, தொந்தரவு கொடுக்கக்கூடிய, டார்ச்சர் பண்ணக்கூடிய அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஸ்டெப் விலகி இருக்கிறதே நல்லது. ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம இப்போ பார்த்துடலாம் சார். உங்களுடைய டிப்ரெஷனுக்கு யார் காரணம்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்ருக்கோம் சார். கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இந்த பதிவை. அதனால தான் ரொம்ப யோசித்து இந்த பதிவை எடுக்கிறோம். ஒவ்வொருத்தர் டிப்ரெஷனுக்கும் யார் காரணம் இப்போ பார்க்க போகிறது மிதுன ராசி. இந்த மிதுன ராசியோட டிப்ரெஷனுக்கு யார் காரணம்? பொதுவாகவே இவங்களுக்கு மனக்கவலைன்றது இருக்கும், உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. இப்போ இந்த கவலைகளை போக்கக்கூடிய ஒரு நிலை எனக்கு வருமானு கேட்கக்கூடிய மிதுன ராசிக்கு அவங்க டிப்ரெஷனுக்கு யார் காரணம், என்ன செஞ்சால் கவலை போகும்? நிச்சயமாக
மிதுன ராசி அன்பர்களுக்கு டிப்ரெஷனை ஈஸியாக தூக்கி போடுற ராசி தான். கவலையெல்லாம் விட்டு நானாக இருப்பேன் சார் அப்படின்னு மனதளவில் தைரியமான ராசி தான். அதையும் தாண்டி இவங்களை டிப்ரெஷன் பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள். இந்த ராசி கலகலப்பான ராசி, அறிவு மிக்க ராசி, எல்லோரிடம் சகஜமாக பழகிற ராசி. அதை அட்வான்டேஜாக எடுத்த ஒரு சிலர் இவங்க சிரிக்கும் போது சிரித்தாங்க, ஆனால் இவங்க அழுகும்போது பக்கமாக நிற்கலை. இவங்க அழுகைக்கு காரணமாக இருந்த நபர்கள் பலர் இருக்காங்க. முதல்ல இந்த ராசி அன்பர்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறது, இவங்க தந்தை வழி குடும்ப உறவுகள் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மிதுன ராசியில் சொல்லுவாங்க, என்னோட சித்தப்பாங்க, என்னோட பெரியப்பாங்க, எங்கள் சித்தப்பா வீட்டில் இருக்கிறாங்க, இவங்க நம்பி அவெல்லாம் சொன்னோம், நாங்கள் ஏமாற்றிட்டாங்க. அதெல்லாம் சொத்து சம்மந்தப்பட்ட பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது, அதில் இருக்கிற டிப்ரெஷன் பெருசாக இருக்கும். இதில் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சார் எங்களுக்கு அந்த கண்ணில் எங்கள் பூர்வீக சொத்தை அழிச்சதே இவங்க தான் காரணம், இவங்க பூர்வீக சொத்து கிட்ட இல்லைம்பாங்க. ஏங்க அந்த ராசி சொன்னால், சார் இருந்தது எங்கள் பெரியப்பா எடுத்துட்டாரு, சித்தப்பா எடுத்துட்டாரு, மாமா எடுத்துட்டாரு, எங்களுக்கு கண்ணில் காட்டவே இல்லை, ஆனால் அவங்க நல்லா இருக்காங்க, நாங்கள் மட்டும் உழைச்சி வரோம், ஆனால் எங்கள் அப்பா அதை யூட்டிலைஸ் பண்ணலை. இந்த மாதிரி இந்த ராசிக்கு அன்பர்கள். இதில் இந்த ராசிக்கு இன்னொன்று என்னென்னா, இவங்களை எப்படி ஏமாத்திருப்போன்னா ஆசை காட்டி, சார் இதை பணம் இவ்வளோ போட்டால் இவ்வளோ பணம் வரும், டபுள் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஷேர் மார்க்கெட்டில் சொல்கிறேன், நாங்கள் பண்ணிட்டோம், எங்களுக்கு வருது. இந்த மாதிரி இந்த ராசி ஆசையை தூண்டியிருப்பாங்க. இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டு அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் போடுங்க, கிரிப்டோவில் போடுங்க. அது மாதிரி நான் அனுபவிச்சிட்டேன், எனக்கு கிடச்சிருச்சுன்னு இந்த பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்த சில பேர் பணத்தை முதலீடு பண்ண வச்சுட்டு இப்போ எனக்கே போச்சுன்னு சொல்லி அவங்க சேஃப் ஆகிட்டாங்க. இவங்க கொடுத்தது இவங்களோட அடுத்த தலைமுறைக்கான வாழ்வாதாரத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ பணம் கிடைக்குமா, இதாக இருக்குமா, மீண்டு வருவோமா, இல்லை கேஸ் கொடுக்கலாமா, இது வருமா வராதா அப்படின்னு அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்குது பாருங்கள், பாவனே சொல்லுவோம். இதே இந்த நபர்கள் பார்த்திங்கன்னா திறமையானவங்க, வேலை செய்கிற இடத்துல குயிக்காக மேலதிகாரிகள், அந்த சிஇஓ, அந்த மாதிரி ஹையஸ்ட் போஸ்ட்டோட ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகக்கூடிய ராசி. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே இருக்கிறவங்க பார்த்துட்டு ஓ நீ அவ்வளோ வேகமாக போறியான்னு சொல்லிட்டு இவங்களை பற்றி நெகட்டிவாக பப்ளிசிட்டி பண்ணுறது, ஒரு தப்பான இவங்களை பற்றி ஆண் பெண் அந்த மாதிரி விஷயத்த சொல்கிறது, இவங்க குடும்ப கணவன் மனைவி வர விட்டு அவங்ககிட்ட தப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியே இந்த ராசி சார் எனக்கு வேலையே வேண்டாம், நான் வேறு பக்கம் போகிறேன். அப்போ நான் இந்த ராசிக்கு சொல்லுவேன், நீங்கள் எங்கே போனாலும் இந்த ராசி அன்பர்கள் உங்களுக்கு குறைய சொல்லுவார்கள், ஏன்னால் நீங்கள் திறமை மிக்கவர்கள். நீங்கள் அதை தாண்டி மீண்டு வர ஒரு சில கோயில் வழிபாடு இறுதியில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியும், சஷ்டி விரதம் இருக்க வச்சுருவேன். ஏன்னா 6ஆம் இடம் தான் சத்துரு, வரல சஷ்டி விரதம் இருந்து பாருங்கள், மிகப்பெரிய யோகமாக உங்களுக்கு மாறி. அப்போ எதிரிகள் தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். இந்த விஷயத்தை கவனமாக இருக்கணும். அடுத்து இந்த ராசிகள் பார்த்திங்கன்னா இந்த கோயில் சம்மந்தப்பட்டதுக்கு, இந்த கோயில் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கோயில் அங்கே இருக்கிற நபர்கள் செய்த கூத்துன்னே சொல்லுவோம். இந்த ராசி கோயிலுக்கு இவங்க நன்கொடை கொடுத்துருப்பாங்க, முக்கிய இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் அந்த கோயில் பரிவட்டத்திலிருந்து கோயில் முக்கியத்துவம்ன்றது எல்லாமே அவங்களே பண்ணிட்டு செலவுகள் எல்லாம் இவங்க பண்ணியிருப்பாங்க, அன்னதானம் வரைக்கும் இவங்க பண்ணியிருப்பாங்க. பாராட்டும் இல்லை, பதவியும் இல்லை, அது கூட பரவாயில்ல, கம்ப்ளைண்ட் வந்தால் இவங்க மேலே வந்துடும். அப்போ இந்த கோயில் கும்பாபிஷேகம் இந்த மாதிரி விஷயங்கள், கோயில் குலதெய்வ கோயில்கள், உங்கள் இஷ்ட தெய்வ கோயிலில் முன்னாடி நின்று நடத்துறீங்க, சீட்டு போடுவாங்க, இந்த டூரு சீட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டிய ராசி இது. இவங்க உங்களுக்கு சின்ன சின்ன மன வருத்தத்தை கொடுத்துருவாங்க, கவனமாக இருக்கணும். அப்போ தந்தை வழி எவ்வளோ சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த குலதெய்வ கோயிலில் இருக்கிற நபர்கள் தான் உங்களுக்கு இதாக இருக்கும். இதில் ஒரு சில ராசிகள் நம்ம சொல்லுவோம். பொதுவாக இந்த ராசிக்கு விருச்சக ராசி அன்பர்களும் கொஞ்சம் பாதிக்குது, மகர ராசி அன்பர்கள், குறிப்பாக விருச்சகத்தோட மகரம் விருச்சகம் இந்த 2 ராசியை கவனமாக இருங்க, கொஞ்சம் விலகே இருங்க. மகரம் விருச்சிக ராசிக்காரர்கள் கிட்ட இவங்க வந்து விலகி இருக்கணும், கவனமா இருக்கணும். அது உறவா இருந்தாலும் சரி, நட்பா இருந்தாலும் சரி. ரொம்ப ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க சார். ஏன்னா முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா விலகி இருக்கிறது நல்லது. தேவையில்லாத தலைவலியை நம்ம விலை கொடுத்து வாங்க வேண்டாம்னு ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இப்போ இந்த டிப்ரெஷன்லேருந்து இவங்க தப்பிக்கணும். இப்போ எனக்கு இந்த பதிவு முன்னாடியே நான் பார்க்கல, நான் இவங்களோட நட்பா இருக்கேன், உறவா இருக்கேன், தொல்லை தாங்க முடியல, என்ன பண்ணலாம் சார் பரிகாரம்? நிச்சயமாக இவங்களுக்கு நான் கூட பகவதி வழிபாடு தான் கொடுப்பேன். ஒரு பெண் தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும், பகவதி வழிபாடு பண்ணலாம், அது ரொம்ப உறுதுணையாக இருக்கின்றன. அதே இதில் பார்த்திங்கன்னா பெருமாள் சம்மந்தப்பட்ட கோயில் வழிபாடு, அதாவது வீட்டு அருகிலே இருக்கும். இவங்க சொல்கிற ஒரு 40 கிலோமீட்டரு இல்லை 4 தெரு தடி உங்கள் வீட்டு அருகில் இருக்கிற ஒரு விஷ்ணு அல்ல பெருமாள் கோயிலும் பகவதி அம்பாள், இந்த 2 மட்டும் கெட்டியாக படிச்சுக்கோங்க. உங்கள் கண்ணில் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் உங்கள் கேடையம்மன்னு காத்து கொடுத்துருவாங்க. சூப்பர் சார். சோட்டானிக்கரை பகவதி அம்மனை விட்டுறாதீங்க, பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ராசிக்கு டிப்ரெஷனை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யார் அப்படின்னு ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருந்திருக்கும். நன்றி.
இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மன அழுத்தம் அப்படிங்கிறது மனநோயாக மாறுறதுக்குள்ளே நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாகணும். ஸோ மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்கக்கிட்டேருந்து மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய அந்த நபர்கிட்டேருந்து அவங்க விலகி இருக்கட்டும். அதே மாதிரி சாரை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். நீங்களே ஜோதிடர் ஆகணும், உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி ஒரு முறை படித்து பாருங்கள். இந்த புக்கில் உள்ள இன்ஃபர்மேஷன் முழுசாக உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், நீங்களும் ஒரு வல்லுனரான ஜோதிடர் ஆயிடலாங்க. இந்த புக்கு வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. இல்லை சாரோட நம்பருக்கு, வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அவர்கிட்டேருந்தும் நீங்கள் டைரெக்டாக வாங்கிக்கலாம். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.